வாசிப்போம். சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு கரங்களை மகிமைப்படுத்தும். இன்னைக்குரிய வாக்குத்தத்தம் அநேகர் வரல, அதுக்கு நான் அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 33:6 வாசிங்க. எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கட்டும். ஆண்டவர் பாதுகாக்கிறார். வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் 5வது மாதம் மே மாதம் தேவன் சொல்லுகிறார், முதல் சௌக்கியம் உங்களுக்கு கொடுப்பார், 2வது ஆரோக்கியம் கொடுப்பார், 3வது குணத்தை கொடுப்பார், குணமாக்குதலை நீங்கள் பெறுவீர்கள், 4வது சமாதானத்தை கொடுப்பார். இதெல்லாம் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு செய்வார். ஒரு சத்தியமானது உங்களை விடுதலையாக்கி இந்த பூமியில 5வது மாசம் 31 தேதி வரையிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். கவலைப்படாதீங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்கள். இந்த சத்தியமானது உங்களை என்ன பண்ணோம்? விடுதலையாக்கி இந்த மே மாதம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து திருப்தியாக்கி நடத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நல்லது. அதனாலதான் இந்த முதல் மாதத்தில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழ் உனக்கு என்ன இருக்கிறது? அடைக்கலமும் புகுவாய். அவர் சத்தியம். பாத்தீங்களா? இன்னைக்கு 1ஆம் தேதி நான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவருடைய சத்தியம் தான் உனக்கு எப்படி ஆகும்? பரீட்சையும். 2வது பரீட்சை உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றிலுமாய் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும். பரீட்சையும் உன்னை பாதுகாக்கிற கிருபை உனக்கு கேடகமா இருக்கும். ஆபிரகாம் பத்தி கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை. ஆபிரகாம் உளறிக்கிட்டு இருந்தான். எனக்கு குழந்தை இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், சாரா வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லி புலம்பிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய குழப்பத்தை கர்த்தர் அறிந்தார். அவனுடைய துக்கத்தை அவன் அறிந்தார். அவனுடைய துயரத்தை, அவனுடைய கண்ணீரை, அவனுடைய கவலைகளை, அவனுடைய ஏக்கத்தை, அவனுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அவனுக்கு ஒரு வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசினார். வாசிங்க. தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனமான இருக்கிறேன். அததான் இப்ப உங்களுக்கு சொல்றாரு. அவருடைய சக்தி உனக்கு என்னவா? பரீட்சையும் கேடகமும். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபித்து வேத வார்த்தைகளை வாசித்து நீங்கள் பிரேயர் பண்ணி படித்து தூக்குவீங்களானால் அல்லது அதிகாலையிலே ஜெபித்து வெளியே புறப்படுகிறானால் அவருடைய சக்தி உனக்கு எப்படி இருக்கும்? பரீட்சையும் பாதுகாக்கும். போகையிலும் வருகையிலும் எப்படி இருப்ப? பாதுகாப்பா இருப்ப. கர்த்தர் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து நடத்துவான். பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் நடக்குதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க யாருன்னு தெரியாது, இவரை குணமாக்கும். ஒண்ணு வண்டியில ஏதோ சத்தம் கேட்குதா? யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வண்டியில யார் போறான்னு தெரியாது, ஜீவனை காத்துக் கொள்ளும். உன் கரத்தை நீட்டு. உன் கண்கள் வானத்தை பார்க்கணும், உன் கரம் அங்கே நீட்டப்படாது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சத்தியம் உனக்கு என்னவா? பரீட்சை உன்னை பாதுகாக்கும். 2வது கேடகம். சத்துரு வரும்பொழுது, வாள் வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நிற்பார். கேடகத்தை போல அவர் உனக்கு உதவி செய்வார் என்றுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறேன். காலம் கடைசி காலத்தை குறித்து நான் பேச போறேன். இது கடைசி காலம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் நான் பேசுகிறேன். சங்கீதம் 147 13 வாசிக்கிறேன். சத்தியத்தை குறித்து தான் ஒரு பேச சொல்லி இருக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்குங்க. அவர் சத்தியம் பரிசையும் கேடகம்
உன்னை இந்த மாதம் முழுவதும் பாதுகாக்க போகுது. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, பாத்தீங்களா, வாசல்ல சத்துரு வர காத்திருக்கிறான். ஒரு வாசலுக்குள்ள அவன் நுழைய முடியாது. அந்த ஒரு வாசல்கள் கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? உன் வாசல்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறான். உன் வாசல் கதவை ஒரு 2 தூதர் நிற்கிறான் பாருங்களேன். எப்படி கல்லறையில இயேசுடைய கல்லறையில வாசல்ல 2 தூதர் நின்னானோ அதே போல உன் வாசல் கதவுக்கு முன்பாக 2 தூதரை தேவன் நீக்க வைத்திருக்கிறார் என்பதுதான். அவர் சித்தம் இல்லாத நமக்கு ஒன்றும் நடக்காது. நீங்க அவங்க பயப்பட மட்டும் கூடாது. என்னன்னா நம்ம சோத்திரம் கரங்களை நீட்டி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உன் வாசலில் கர்த்தர் என்ன பண்றாரு? உன் தாப்பலாவை கர்த்தர் பலப்படுத்தி யாரும் உன் தாப்பலாவை திறக்க முடியாது. வீட்டுக்காரும் தாப்பலாவை திறக்க முடியாது. அந்த ஆண்டவர் என்ன பண்ணினாரு? ஸ்டீல் வச்சிருப்பாராம். ஸ்டீல் வச்சு அதை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். உன் சந்ததி அழிந்து போவதில்லை. உன் சந்ததி கெட்டு போவதில்லை. உன் சந்ததி இல்லாம போவதில்லை. உன் பிள்ளைகளை உன் வாசல் தாப்பலாவை என்ன பண்றாரு? பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறார் என்று தான் பைபிள் சொல்லுது. 11ல சொல்றாரு. 11 நமக்கு பயந்து, இங்கதான் விஷயம் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கணும். கர்த்தருடைய கிருபை காத்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். கர்த்தர் என்னோட பேசுவார் என்று நீ காத்திருக்கணும். அவர் என்னை காப்பார் என்று காத்திருக்கணும். அவர் என்னை மேய்ப்பார் என்று காத்திருக்கணும். அவர் என் தாகத்தை தீர்ப்பார் என்று காத்திருக்கணும். அவர் என்னை நடத்துவார் என்று காத்திருக்கணும். அவர் எனக்கு கேடகமாய் பரிசுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீ காத்திருக்கும் பொழுது, பயந்து அவர் காத்திருக்கும் பொழுது, நீ அவருடைய கிருபை காத்திருக்கும் போது கர்த்தர் உன் பேர்ல இருக்கானே பிரியமாய் இருக்கிறாரா? அவர் சக்தி உனக்கு பரிச்சையும் கேடகமாய் இருக்கிறது. அப்படி சக்தி உனக்கு பரிசு அப்படியே உன்னை பாதுகாக்கிறது. கேடகம் உன்னை ஒரு சத்துரு தொடாதபடி அவருடைய கேடகம் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். 12 எருசலேமே ஆண்டவர் சொல்ற எருசலேம் ஜனங்களே, எருசலேமை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாரா? இல்ல, கண்ணீர் விட்டாரு. ஏன்னா அந்த கீழ்ப்படியாத பிள்ளைங்க எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேமின் குமாரர்களை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாரா? ஏன் கண்ணீர் விட்டாருடா? அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் கொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த காட்டி கொடுத்த நிமித்தம் எருசலேம் பட்டணத்துல ரத்தம் ஆறு ஓடுனதாம். ரோமர்கள் வந்து என்ன பண்ணாங்க? குழந்தைங்க, பிள்ளைத்தச்சிங்க, வயதானவங்க எல்லாரும் என்ன பண்ணா? வெட்டி போட்டான். அதுதான் இயேசு கிறிஸ்து முன்னிலை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். எருசலேமே உனக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ என்றுதான் கடைசி ஆண்டவர் என்ன பண்ணாரு? கழுத மேல எல்லாரும் சந்தித்து குமார்த்திகளையும் குமாரர்களையும் சந்தித்து பேசிட்டு போகலாம் சொல்லி வந்தார். அவருக்கு தெரியும் ரோமர்கள் வந்து எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற குடிகள் எல்லாரையும் வெட்டி, பிள்ளைகள், குழந்தைங்க, பால் கொடுக்கிற பிள்ளை, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. ரத்தம் ஆறு ஓடுனதான் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உனக்கு எனக்கு எப்படி இருக்கிறாரு? பரிசையும் கேடகமா இருக்கிறார். அவர் தமது சிறகுகளினால் அவள் என்ன பண்ணுவாரா? மூடுகிறார். சிறகுகளினால் உன்னை மூடுவான். கோழி தன் குஞ்சுகளை எப்படி மூடுது? பறந்து வரும் பொழுது, கழுகு வரும் பொழுது தன் கோழி தன் குஞ்சுகளை எப்படி மூடுது? தன் சிறகுகளினாலே கோ 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 என்று சொல்லும் பொழுது, அந்த குருவிக்கு அந்த பாசம் தெரியும் பொழுது, கோ 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 என்று சொல்லும் பொழுது, அந்த குருவிகள்லாம் கிக்கிக்கிக்கிய வந்து அந்த 2 சிறகுகள் என்ன பண்ணுமா? வந்து அப்படியே அடைந்து அங்கே பருந்தும் கழுகும் ஏமாற்றப்படும். உண்மையாகவே நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா
கைகளை வைக்க முடியாது. அவன் ஏமாந்து போவான். காரணம், அவன் சிறகுக்குள்ளே நீ இருப்ப. அவன் இப்படி பார்த்துட்டு அவன் கண்ணுக்கு ஆண்டவர் மை போட்டு உன்னுடைய சிறகுகளினாலே உன்னை போடுவான். அவன் இப்படி பார்த்துட்டு போயிடுவான். நீ ஜெபித்து வேதம் வாசித்து நீ இந்த பூமியில வசிப்பாயானால் வாழ்வாயானால் எனக்கு அன்பான குடும்பத்தார்களே, நிச்சயமா தேவன் அவருடைய சிறகுகளினாலே உங்களை மூடுவார். 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி. 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. ரைட். 14 சொல்லுங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானம். அவர் உன் எல்லைகளை என்ன பண்றாராம்? சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சிறகுகளால் மூடுகிறார். பரீட்சையிலும் கேடகமாய் உன்னை பாதுகாக்கிறார். கிருபையினால் உன்னை மூடுகிறார். அப்புறம் என்ன நடக்கிறது? உச்சிதமான கோதுமையினால் உன் வாழ்வை என்ன பண்றாரா? திருப்தியாக்குகிறார். திருப்தியாய் உன்னை வாழ வைக்கிறார். திருப்தியாய் உன்னை தூங்க வைக்கிறார். எத்தனை பேருக்கு தூக்கம் அல்ல? சாப்பிட்டு 5 நிமிஷத்துல 1/2 மணி நேரத்துல கொண்டாய் வந்துடும். எத்தனை பேர் தூங்க முடியாம மாத்திரை போட்டு தூங்கல, 2-3 மாத்திரை போட்டு தூங்குறாங்க. அப்பயும் தூங்க வர மாட்டேது. கவலை, போராட்டம், இந்த நீங்களும் நானும் உடனே தூங்கிடுறோம். அது தேவன் நமக்கு கொடுத்த gift. அதான் உன் எல்லை எப்படி இருக்குது? உன் வீடு, உன் எல்லை, உன் குடும்பம், உன் அறை, உன் வாசப்படி, உன் பின்பக்கம், உன் வலது பக்கம், உன் இடது பக்கம் எப்படி நிறைந்திருக்கிறதா? சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. அந்த வாக்கு தத்துவத்தை சொன்ன மாதிரி உனக்கு சமிக்கியமும் ஆரோக்கியமும் சுகமும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற சத்தியத்தினாலே உனக்கு பரிசையும் கேடகமாய் உன்னை பாதுகாக்கிறார் என்றுதான் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:1-5. 2 தீமோத்தேயு வாசிங்க, டக்கு வாசிங்க. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திருவதிலை முடிச்சு விட்டு நான் போய்விடலாம். 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அது உன் மனசுல இருக்கணும். இது கொடிய காலம். நீ துணிச்சலம் ஜெபிக்கணும், சோத்திரம் பண்ணணும். ஏழை எளிய மக்களை நாம் கொஞ்சம் பார்க்கணும். அறிவாயாக அவன் விளக்கத்தை கொடுக்கிறார். விளக்கத்தை விளக்க எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரிய கால குறித்து கவலை இருக்கார். தற்பிரிய அவர்களை குறித்து, அவங்களை குறித்து, அவங்க சரீரத்தை குறித்து, அவங்க உடுப்பை குறித்து, அவங்களுடைய பிரயாணத்தை குறித்து தற்பிரிய. ஒண்ணு. 2வது பணப்பிரிய இருங்க. 2வது பணப்பிரியரா இருப்பாங்க. பணம் காசு துட்டு, பணம் காசு துட்டு, பணம் காசு துட்டு. கடைசி காலம். பணம் இருக்குது, இன்ஜெக்ஷன் இல்லை. பணம் இருக்குது, என்ன இல்ல? இன்ஜெக்ஷன் இல்ல, ஊசி இல்ல. பணம் இருக்கு, சோறு இல்லை. நம்ம நிலத்துல பாருங்க, பணம் இருக்குது, வியாதிக்கு மருந்து இருக்காரு. பணம் பிரியர், தற்பிரியர். 2வது பணப்பிரியர், வீம்புக்காரரா இருப்பாங்க. வீம்பா இருப்பாங்க. எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, எதை குறித்து யோசிக்க மாட்டாங்க, எதை குறித்தும் பண்ண மாட்டாங்க. வீம்புக்காரரா இருப்பாங்க. கடைசி காலத்துல அகந்தவர்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சத்தியத்தை அவர்கள் வெறுப்பார்கள். சத்தியத்துக்குள்ள வாழ மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் வாழ முடியும், அவங்களால வாழ முடியாதான்? மொழி நாம நடத்தாதான் வாழ, கிறிஸ்தவனா மாறினா வாழ முடியுமா? கிறிஸ்தவனா மாறினா வாழ முடியாது. விரும்பா பேசுவாங்க. விரும்புக்காரர்கள் பூமியில் நிறைய நீங்க உருவாகிட்டாங்க.
அல்லேலூயா. வீட்டுக்காரராயும் தூசிக்கிறவர்களா இருப்பாங்க. தூசிப்பாங்க. உன்னை குறித்து, என்னை குறித்து, சபை குறித்து, மற்றவர்களை குறித்து தூசிப்பாங்க. தூசிக்கிற உலகமாய் இருப்பாங்க. கடைசி காலம் தூசித்து போயிட்டே இருப்பாங்க. தூசிக்கிற உலகம் மாறிச்சு. கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது நான் பேசிட்டு இருக்கிறேன். தூசிப்பாங்க. பாருங்களேன், நீ ஒண்ணுமே தப்பு பண்ணிருக்க மாட்டேன். உன்னை குறித்து அவர்கள் தூசிப்பார்கள். உன் குடும்பத்தை தூசிப்பார்கள். உன் பிள்ளைகளை குறித்து தூசிப்பார்கள். உன் வேலை குறித்து தூசிப்பார்கள். உன்னுடைய டிரெஸ்ஸை குறித்து அவர்கள் தூசிப்பார்கள். உன் நடையை குறித்து அவர்கள் தூசிப்பார்கள். உன்னை குறித்து அவர்கள் தூசிப்பார்கள். தூசிக்கிறது பல விதம் இருக்கிறது. அடுத்தது, தாய் தகப்பமார்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படைய மாட்டாங்க. கீழ்ப்படைய மாட்டாங்க. அவர் என்ன சொல்றது நீங்க நான் கேட்கிறது. அவர்கள் போக்கிலே, அவர்கள் அவருடைய எண்ணத்திலே, அவர்கள் அவருடைய சொல்லிலே, அவர்கள் அவருடைய கிரியைகளிலே நடப்பார்கள். ஓடுவார்கள், உடையார்கள், திரிவார்கள், எல்லாம் செய்வார்கள். தாய் தகப்பமார்களுக்கு கீழ்ப்படைய மாட்டார்கள். கடைசி காலம் அம்மா என்ன சொல்றது, அப்பா என்ன சொல்றது என்று அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். வேதம் சொல்லுதுங்க, இதான் எச்சரிப்பு சத்தம். கீழ்ப்படைய மாட்டார்கள். அடுத்தது, நன்றி அறியாதவர்களா இருந்தாங்க. நன்றி சுத்தமா இருக்காது. உதவி செய்தவர்கள் உள்ளளவு பண்ண அவர்களை கனப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உனக்கு உதவி செய்தா நீ அவர்களுக்கு இரட்டிப்பான உதவி செய்து ஆண்டவர் சொல்ற. ஆனா இங்க என்ன சொல்லுது? நன்றி அறியாதவர்களா இருப்பாங்க. நன்றினா என்னன்னு தெரியாது. அன்பு, நன்றி ஒண்ணுமே இருக்காது. கடைசி காலத்துல நன்றி இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, அறிவு இருக்காது. போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன என்று சொல்லி. அடுத்தது, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பாங்க. பரிசுத்தம் இருக்காது, போயிட்டே இருப்பாங்க. பரிசுத்தமா இருந்தாலும் பரலோகம் போக முடியுமா? இல்லைன்னா போக முடியாதா? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தமே இருக்காது. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். 2ஆம் வருகை புத்தகத்துல எங்க இருக்கு? வாசிங்க எடுத்து. 2ஆம் வருகை புத்தகம் எங்க இருக்கு பைபிள்ல? என்ன புத்தகம் அது? வெளிப்படுத்தல் புத்தகம். என்னம்மா வெளிப்படுத்தல்ல சொல்ற 22:10-11 வாசிங்க. பரிசுத்த பத்தி இயேசு அங்க சொல்றாரு. மீண்டும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் முத்திரை போட வேண்டாம். காலம் சமயமா இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் என்ன அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுக்கு கிரியைக்கு தக்க பலன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன இருக்காது? பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா கடைசி காலம் அப்படி. அடுத்தது, சுபாவம் அன்பில்லாதவர்களாயும். சுபாவம் அன்பு இருக்காது. சுபாவம் அன்பு இருக்காது. அன்பில்லாதவர்களா இருப்பாங்க. அடுத்தது, இணங்காதவர்கள். என்ன சொல்ற? இணங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நீதி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நீதி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நியாயத்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதான் சட்டம். அது அவங்க சட்டம், அவங்க நீதி. அடங்க மாட்டாங்க, இணைய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இணையாதவர்களாய் தனித்து போய் கொண்டிருப்பாங்க. எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. எனக்கு அந்த ஊர் வேணாம், உலகம் வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், நண்பர்கள் வேண்டாம், சிநேகிதர்கள் வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், எனக்கு பாஸ்டர் வேண்டாம், எனக்கு சபை மக்கள் வேண்டாம். இணங்க மாட்டாங்க. எந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இணங்காதவர்களாய் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோர்ட், அவங்களுக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு வக்கீல், அவங்களுக்கு ஒரு நீதிபதியை வைத்துக் கொண்டு அப்படி போய் கொண்டிருப்பாங்க.
இன்னைக்கு அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை உலக ரீதியில நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இளங்காதவர்களா இருப்பாங்க. அடுத்தது அவதூறு செய்கிறவர்களாயும் அவதூறு ஒண்ணு சொல்லுது, நீ உதவி செய்யாட்டால் பரவாயில்ல, உபயோகம் செய்யாதான் போதும். அவதூறு பண்ணிக்க உன்னை குறித்து அவதூறு பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலங்க உங்ககிட்ட எங்கிட்ட நல்லா பழகி இருப்பாங்க, விரோதமாயிருவாங்க. உங்ககிட்ட நல்லா எங்கிட்ட நல்லா பேசுவாங்க. அது காரணம் என்ன? விசுவாசம் உள்ளே பூந்து அன்பையும் நட்பையும் உறவுகளையும் என்ன பண்ணினான்? இந்த கடைசி காலத்துல கெடுத்து போடுகிறான். நீங்க நல்லா பிராக்டிகலா நீங்க யோசித்து பாருங்க. நைட்டு போய் பிராக்டிகலா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல நடக்கிறது சொல்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. பாசிட்டிவா நீங்க யோசிக்கணும். நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நீதி நியாயம் தெரியாது. பாசிட்டிவா நீங்க பிராக்டிகலா அதை நீங்க சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மைதான், கொஞ்சம் கீழ்ப்படித்திருக்கலாம், நம்ம கொஞ்சம் இணைஞ்சிருக்கலாம், நம்ம கொஞ்சம் அடங்கியிருக்கலாம், நம்ம சத்தியத்தை கொஞ்சம் கேட்டிருக்கலாம், சத்தியத்துக்கு கீழ்ப்படித்திருக்கலாம். உனக்குள்ளே ஆவியானவர் பேசுவார், உனக்குள்ளே பேசுவார். சகோதரனே சகோதரிகளே, அடுத்தது பாருங்களேன், இச்சை அடக்கம் இல்லாம இச்சை இருக்காது. சாப்பிடுறதுல, தூங்குறதுல, பேசுறதுல, சிரிக்கிறதுல, மற்ற உலக பாவம் பழக்கத்துல இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக காணப்படுவார்களாம். இச்சை அடக்கமே இருக்காது கடைசி காலத்துல. இப்போ நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப நடக்குது. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் காணப்படுவாங்க கடைசி காலத்துல. அடுத்தது கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாக கொடுமையுள்ளவர்களா இருப்பாங்க. கொலை, பேசித்தனம், 5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய, 2 வயசு பிள்ளைய கொடுமை. 2 வயசு பிள்ளைய பார்த்து 3 வயசு பிள்ளைய பார்த்தா வருமா? பத்திரிக்கையில பேப்பர்ல பாக்குறோம். அல்லேலூயா. கொடுமை உள்ளவர்களா இருப்பாங்க. அதை இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கொடுமையா இருக்கும். கொடுமை உள்ளவர்கள். அடுத்தது நல்லோரை பகைக்கிறோம். நல்லவங்களை பகைச்சிருவாங்க. ஒன்றுமே இருக்காது, புளி இருக்காது, வெங்காயம் இருக்காது, பகைச்சிருவாங்க. நல்லவர்களை இது பகைக்கின்ற கடைசி காலம். தீயோடு போய் சேர்த்து விடுவார்கள். நல்லவர்களை பகைத்து பொல்லாதவர்களோடு மக்கள் சேர்ந்து விடுவார்கள். அப்படிதான் சிப்பு, நம்ம வரல சிப்பு வந்துடும். அடுத்தது பேங்க்ல போய் அப்படி காட்டினா போதும், பணத்தை அப்படி எடுத்து வந்துட்டே இருக்கலாம். காடு வேணா ஒண்ணும் வேணா, அந்த கையை அப்படி நீட்டினா போதும். ஒரு ஆபீஸ் போறோம், அப்படி போய் நின்னோம்னா கண்ணாடி என்ன பண்ணுது? நானா திறக்குது இல்லையா? அதே போல ஏடிஎம் போய் இப்படி கையை நீட்டினா போதும், பேங்க்கு போய் அப்படி போனா போதும், எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. உன் நம்பரை அடிச்சானா உன் நம்பர் இல்லை, எல்லாம் வந்துடும். அப்படி உலகத்தை அப்படி கொண்டு வந்துட்டா பாருங்க. நல்லோர் என்ன பண்ணுவான்? பகைக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அடுத்தது துரோகிகளாயிருவாங்க. கூட இருந்து துரோகம் பண்ணிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை கூட இருந்து துரோகம் பண்ணது போல. நம்ம கோச்சிக்க வேண்டாங்க. இது இயற்கையா பிசாசு பண்ற வேலை. யாரை குறித்து நம்ம கோச்சிக்க வேண்டாம். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் பண்ணணும். துரோகம் பண்ணிடுவாங்க, திடீர்னு துரோகம் பண்ணிடுவாங்க. கூட இருந்து துரோகம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட இருந்தார்கள். ஒருத்தன் காட்டி கொடுத்து தூக்கு மாட்டி இறந்து குரலும் நாக்கு தொங்கினது. பேதுரு பதிலளித்தான். மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டு ஓடிட்டாங்க. துரோகம் பண்ணவர்களாய் இருப்பாங்க கடைசி காலத்துல. அடுத்தது புண்ணியகரமா இருப்பாங்க. எதையும் துணிஞ்சு செஞ்சிருவாங்க. பெரியவங்க சின்னவங்க பார்க்க மாட்டாங்க. ஐயோ பெரியவங்க இப்படி பேசுறேனே, பரிசுத்தவான்கிட்ட இப்படி பேசுறேனே, மாமாண்ட இப்படி பேசிட்டேனே, பாஸ்டர் இப்படி நான் பேசிட்டேனே, அத்தான இப்படி பேசிட்டேனே, அக்காவை இப்படி பேசிட்டேனே, அம்மாவை இப்படி பேசிட்டேனே, அப்பாவை இப்படி பேசிட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. துணிகரமா பேசிடுவாங்க. உள்ள இருக்கிற பிசாசு சத்துருவே அதை செஞ்சிருவான். யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க.
சடி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. துணிகரமான காரியத்தை செய்யற உலகங்க கடைசி காலத்துல நடக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். எந்த மனிதர்களை குறித்து நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அடுத்தது இருமாப்பு உள்ளவர்களா இருப்பாங்க. இருமாப்பா இருப்பாங்க. சூடும் சொரணையும் ஒண்ணுமே இருக்காது. இருமாப்பா இருப்பாங்க. என்ன சொன்னாலும் தாங்க விடாது. என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும், என்ன போதித்தாலும், கத்தினாலும், ஜெபித்தாலும் இருமாப்பா இருப்பாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது. தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியரா இருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிரியரா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. நேரம் கிடைக்கிறது ஜெபம் பண்ணுவாங்க. சமயம் கிடைக்கிறது வேதம் வாசிப்பாங்க. நாட்கள்ல அறியாம நம்ம நண்பர்கள் தெரிஞ்சவங்க அறியவங்க கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுவாங்க. அதான் தேவ பிரியர்கள். தேவ பிரியர்கள் இல்லாம எப்படி இருப்பாங்க? சுகபோக பிரியராயும் தேவ பக்தி வேஷத்தை தரித்து கர்த்தருடைய பலனை என்ன பண்ணுவாங்க? மறுதலிச்சுவாங்க. தேவ பலனே இருப்பாங்க. வீட்டுல ஜெபம் பண்ண மாட்டாங்க. தனி ஜெபம் இருக்காது, அறவெட்டி ஜெபம் இருக்காது, என்ன முழங்கால் ஜெபம் இருக்காது. ஆனா ஜெபம் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நடிப்பாங்க. ஜெபிக்கிற மாதிரி, வேதம் வாசிக்கிற மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி, பக்குள்ள மாதிரி நடிக்கிற காலம் இது. ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாங்க. நம்ம தேவ மக்கள், ஏன் சபை, கர்த்தருடைய சபை, சபை மக்களுக்கு நான் சொல்லணும். நடிப்பாங்க. ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. பரிசுத்த மாதிரி, ஜெபிக்கிற மாதிரி, தேவ பிள்ளை மாதிரி அப்படியே நடிப்பாங்க. வேதம் சொல்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால சிலிண்டு மெக்கானிக் மாதிரி உள்ள வந்து ஒரு மூதாட்டியை போட்டுட்டு நகை எடுத்துட்டு போயிட்டான். மெக்கானிக் மாதிரி வருவான். விசுவாசம் மாதிரி உள்ள வரும். பாதர் மாதிரி உள்ள வருவாங்க. பாச மாதிரி உள்ள வந்து வீட்டுக்கு கொலைச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துங்க. என்ன அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் உங்களை சொல்லணுங்கிறதுனால ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவங்க சொல்லணும். பாருங்களேன், ஏன்னா இது கடைசி காலம். அடுத்தது தேவ பக்தி இல்லாதவங்களா இருப்பாங்க. கர்த்தருடைய வேஷம் இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. ஆண்டவர் சொன்னார்ல, வெள்ளடித்த கலரை போல இருக்கிறீங்க. வெள்ளடிச்ச கலர் அப்படிதான் இருக்கும். ஆனா உள்ள தோந்து பார்த்தாங்க அவங்க பிரேத நாரும். கிறிஸ்தவ வாழ்க்கை நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை ஆயிடும். மேல வெள்ளையா இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? பிரேதம் இருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, நீங்கள் வெள்ளடித்த கலையில போல இருக்கிறீங்க, ஆனா உங்களிடத்திலேயும் என் அன்பையும் விசுவாசமும் என் சத்தியமும் உங்களுக்கு இல்லைன்னு கர்த்தர் ஜனங்கள் பார்த்து சொன்னார். அது 100% உண்மைதான். தரித்திருப்பார்கள். அடுத்தது கர்த்தருடைய பலனை மறந்திருப்பாங்க. ஏசு கிறிஸ்து என்னையா, நான் உழைக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், ஓடுறேன். அங்கதான் ஒரு பையன் சொன்னா, வாப்பா தெரிஞ்சுக்கிட்டா நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படி சொல்லாதடா தம்பி. எல்லா மனுஷன் கர்த்தர் ஒருவர் தான்டா. ஓட வைக்கிறவர் அவர் தான், பாட வைக்கிறவர் அவர் தான், சம்பாதிக்க வைக்கிறது அவர் தான், சேர்க்க வைக்கிறது அவர் தான். ஏன்னா அவன்கிட்ட நான் சொன்னேன். அப்ப கூட சரி மாமா அப்பா பார்க்கலாம் சொல்லி போயிட்டான். ஏன்னா அவன் பேசல, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பேசுறான். நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூக்குறேன், நான் எழுந்திருக்கிறேன், வண்டி ஓட்டுறேன், வேலைக்கு போறேன். இடையில என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தானே தெரியும். ஆண்டவருடைய மறுதலிக்கிறவர்களா இருப்பாங்க. அடுத்தது இப்படியாப்பட்டவர்களை விட்டு வேணாம், அவங்க தேவையே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை கேட்டு நாசமா போயிடும். விட்டு தெரிஞ்சுக்கணும், ஆவியில நீ தெரிஞ்சுக்கணும் யார் எப்படி என்பதை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை யாராலுமே ஜெயிக்க முடியாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படியாப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ணேன்? விலகு. பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வீடு
தேவ கிருபை அவன்கிட்ட இல்லைன்னு வச்சுங்க, அந்நிய பிசாசு என்ன பண்ணுவான், உள்ள போந்து நம்ம பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டு வாங்கலாம். எப்படியாப்பட்டவர்கள் அவிசுவாசமா இருந்தாங்கன்னா அந்நியர்கள் நம்ம வீட்டுக்குள்ள போது நம்ம பெண் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்களாம், வசப்படுத்தி கொள்வாங்க. நம்ம ஜாக்கிரதையா நம்ம கடைசி காலம் ஜெபித்து ஜெபித்து பிள்ளைகள் மீது நம்ம ஜெபம் பண்ணி பிள்ளைகள் ஜெபிக்கணும். வீட்டுல ஜெபித்து ஜெபித்து தான் வாழணும். அப்படிதான் காலம் வந்துருச்சு. ஜெபித்து ஜெபித்து தான் நீ நான் வாழணும், இல்லைன்னா வாழ முடியாது. ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இல்லை, ஜெயம் இல்லை என்றுதான் பைபிள் சொல்லுது. இவ்வளவு தான் கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அடுத்தபடி ஒரு வசனத்தை நான் சொல்றேன். யூதா 18 வாசிங்க. யூதா 18 வெளிப்படுத்துறது முன்னாடி இருப்பாங்க. 18 வாசிங்க. கடைசி காலத்திலே தங்கள் துர்க்கமான இச்சைப்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. எதை சொல்லிட்டாங்க? பழைய ஏற்பாட்டை சொல்லிட்டாங்க, புதிய ஏற்பாட்டை சொல்லிடுறாங்க. எதை சொல்லியிருக்காங்க? பிரசங்கத்துக்கு பிரசங்கம் பண்ணி கொடுத்தாங்கிறாங்க. ஆனா நம்ம அதை மறந்துடுறோம். மறுபடியும் வாசிங்க. கடைசி காலத்திலே தங்கள் துர்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் பத்திக்கலாம். அன்பில்லாதவங்க பிரிந்து ஓடிடுவான், நம்மளோட இறங்க மாட்டான், ஓடிடுவான். துண்டகாலம் துணைகாலம். ஏன்னா அவனுக்கு அன்பு இல்லை, தெய்வ பயம் இல்லை. அவர்கள் பிரிந்து ஓடிவார்கள். நட்பு இருக்காது, அன்பு இருக்காது. உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பண்பு இல்லை, உண்மையான பாசம் இல்லை, உண்மையான தேவ பக்தி இல்லை, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் சுபாவத்தாலும் ஆவி இல்லாதவங்களும். ஆவி இருக்காது, தேவ ஆவி இருந்தா ஓட மாட்டாங்க, பிரிந்து போக மாட்டாங்க, மந்தை விட்டு போக மாட்டாங்க. பிசாசு ஆவி உள்ள இருக்கிறதுனாலதான் மந்தை விட்டு பிரிந்து மந்தை ஒன்றுல தான் ஆகிடுவாங்க. நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, பசியோ தாகமோ, அந்த கூட்டத்திலே இருப்பாங்க. ஆண்டோடைய ஆவி உள்ளவர்கள், கர்த்தரை நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டோடைய ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே மந்தையா இருப்பாங்க, ஒரே மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிவாங்க. வேதம் சொல்லுதுங்க. அதனால நம்ம கவலைப்பட வேணாம். அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. உங்களையும் கரப்படுத்திடுவாங்க, உலகத்தையும் கரப்படுத்திடுவாங்க, தேவனுடைய நாமத்தையும் தூசி பேசுவார்கள். ஏன்னா நீங்க இதெல்லாம் தப்பித்துக் கொள்ளணும். நட்பு அப்படி இல்லைங்க, பரிசுத்தம் அப்படி இல்லை, மந்த அப்படி இல்லை, மேய்ப்பா அப்படி இல்லை. வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து சொல்றாரு பாருங்களேன். ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். அவனும் ஆவி இல்லை, ஆவி இல்லை. ஆவிட்டாவது அவங்க நடத்த முடியாது. பரிசுத்த அவங்கள்ட்ட கிடையாது. மனம்போட போக்குல போவாங்க, எங்க வேணாலும் போகலாம், அங்க போகலாம், இங்க போகலான்னு சுத்தி திரிந்து தன் வாழ்க்கையை நாசம் பண்ணி கெட்டு போயிடுவார்களாம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க தெளிவா, நீங்களோ பிரியமானவர்களை கர்த்தர் சொல்றாரு. நீங்க அப்படியாப்பட்டவங்க இல்ல. நம்ம சபையார் பார்த்து சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி ஒன்று இருந்ததுன்னா நீ மந்தை விட்டு போக மாட்டேன். ஏதோ தெளிவா சொல்றது எங்க மக்களே. விசுவாச கடைசி காலத்துல இப்படி இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். பொய்யான பிரசங்கர் வந்து கூட்டத்தை காட்சி விட்டுருவான், தன்னுடைய போர்வையை போட்டு கொண்டு வருவான். சபையதான் இன்னைக்கு கலைக்கலாம், உலகம் சபையதான் கலைந்து போகிறது. விசுவாச சபையை கலைக்க ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கானா பரிசுத்தவான்கள். நான் யூடியூப்ல பார்த்தேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜாக்கிரதையாய் ஆராதனை நடத்த வேண்டும், சபையை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய ஆடுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாய்கள் உள்ளே பூந்து சபையை நீங்க கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று
டிவில ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்தார். கடைசி காலம் எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும், உபவாசிக்கணும், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாவர்களுக்கு நாம் எழுப்பு பண்ணணும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் கூட நான் கோடிக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். 2 பேதுரு 3:4 3 அதிகாரம் 3-4 வாசிங்க. அப்படி எப்படி வாங்க? அவ்வளவுதான். ஒரே ஒரு பேப்பர் எடுங்க, ஒரே ஒரு பேப்பர் இருந்தா போதும். முதலாவது 3:4 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து உங்களையும் கெடுத்துருவாங்க, அவங்களையும் கெடுத்துருவாங்க, உங்களையும் கெடுத்துருவாங்க, சேர்ந்த எல்லாரையும் கெடுத்துருவாங்களாம். அடுத்த நாள் சொல்லிட்டு பாருங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை எங்கே எடுக்காப்பாங்க? உங்க பக்கம் கவலை என்னடி, என்னடா நண்பா, வருவார் வருவார் கிறிஸ்தவன் சொல்லிட்டாருப்பா, நீ வாயா நம்ம அங்க சினிமா தேட்டர் போய் அவர் பார்த்துட்டாரு, வா நம்ம அங்க போயிட்டு வந்துடலாம், இங்க போயிட்டு வந்துடலாம். இன்னும் உங்களையும் கெடுத்து போட்டுருவாங்க. உங்க பரிசுத்த கட்டணும், உங்க கிறிஸ்தவத்தை கட்டணும், உங்களுடைய நீதி கட்டணும், உங்களுடைய நியாயம் கட்டணும், உங்க காத்திருப்பு கட்டணும், உங்க வளர்ச்சி கட்டணும், உங்க பலம் அடைக்கப்பட்டுரும். உங்க ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம். வருவார் வருவார் என்று வானத்தை பார்த்து அது எனக்கு தெரியாது சொன்னது, மேகத்தை கேட்டேன் தெரியாது சொன்னது, பறவைகளுக்கு பார்த்தேன் தெரியாது சொன்னது, கடலை பார்த்தேன் தெரியாது சொன்னது, காற்றை கேட்டேன் தெரியாது சொன்னது, நெருப்பு கேட்டேன் தெரியாது சொல்லுது. ஒரு பக்தர் பாடி இருக்கிறார், அவர் வருவாய் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான். அவர் வருவார் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறேன். கடைசி காலமா இருக்கிறது. எங்கே? பிதாக்கள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றத்து முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லு என்ன சொல்லுது? சொல்லுவார்கள். இருக்கிறாங்க தயார் இருக்குது. காற்று அப்படிதான் இருக்குது, கடல் அப்படிதான் இருக்குது, வானம் அப்படிதான் இருக்குது, பூமி அப்படிதான் இருக்குது, சாகரம் சாகரம், வாழ்கிறோம் வாழ்கிறோம், வாக்குத்தத்தம் சொல்ற வாயா போலாம் குடிக்க, வாயா சூப்பரா இருக்கியா, நான் உனக்கு வாங்கி தரேன். வாக்குத்தத்தம் எங்கேயா இருக்கு? வாக்குத்தத்தம் அந்த கிறிஸ்தவெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லி வாழ்நாள வேஷப்பட்டுருவாங்க. என்கிட்ட திருப்பி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நியாயப்படுத்தார் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் படிக்க முடியாது. உங்க வாக்குத்தத்தம் என்ன? 2000 இயேசு வருவார் சொல்லிங்க. வாக்குத்தத்தம் என்னமோ அப்படியே இயேசு ஏற்றுக்கொண்டா பெரிய கொடிசு பண்ண ஆயிடுவீங்க. என்ன வாக்குத்தத்தம்? எத்தனை பேர் பரியாசம் பண்றாங்க தெரியுமா? என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நண்பர்கள் பிரதர்கள் நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க, நீ வாயா இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில ஜெயமாய் மாறினா கூப்பிடுவேன். நானும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வருவேன். கெட்டு போகிறதுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ரசிக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு எப்படி இருக்குது? வேலைன்னா இருக்குது. கெட்டு போறதுக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கிறது. இதை விசுவாசிக்கல அந்த வசனம் எப்படி இருக்கிறது? வேலைனா தேவ பலனா இருக்குது நமக்கெல்லாம். கெட்டு போகிறதுனா இந்த வாக்குத்தத்தம் பைத்தியம். ஆனா நமக்கு தேவ பலன், தேவ பலனா அவரே இந்த வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு பலனா இருக்கிறது. ஒரு வார்த்தை 3:4 இன்னொரு வார்த்தை யாக்கோபு 5:3-4-5 சொல்லுது. யாக்கோபு 5:1 ஐசுவங்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிமித்தங்களின் நிமித்தம் அதை அழிங்கள். உங்க மேல நிமித்தம் வருமா? தப்பான காரியத்தை சொல்லுவார்களாம். ஐசுவங்களே நீங்க என்ன பண்ணுங்க? உங்க பேரில் வரும் நிமித்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வரிசையாகுமா? பொட்டலித்து போயின. உங்கள் பொண்ணு வெள்ளியும் உங்கள் பொண்ணு
சரிங்களா? அதுவே உங்களுக்கு விரோதமாய் சாட்சிடுவான். நம்ம வச்சிருக்கிற தங்கமும் பவனும் நமக்கே விரோதமா சாட்சிடுமா? கடைசி காலத்து நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அக்னியை போல உங்க மாம்சத்தை பொண்ணும் வெள்ளியும் வைரமும் ஒண்ணு தின்னு போடும். தெளிவா வாசிங்க. கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிக்கு பட்டது. ஏழை எளிய திட்டத்தவனுடைய கூக்குரல் சத்தம் கேட்டது நிமித்தம் தான் இன்னைக்கு பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய செவியில் அது கேட்குது. எத்தனை பேர் அழுது இன்னைக்கு ஒண்ணு இல்ல, வீடு இல்ல, சோறு இல்ல, வஸ்திரம் இல்ல, சுகபோகமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, தூங்குறாங்க, எழுந்திருக்காங்க, சபம் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. ஏழு எளிய திக்கட்ட ரோட்ல பிளாட் பார்க்கல இருக்கிறவங்க யாரு வாதாடுறா, யாரு ஜெபிக்கிறா, யாரு அவளுக்கு கண்ணீர் விடுகிறா, அந்த சத்தம் ஆண்டோட பாதல கேட்குது. நேற்று ஒருத்தர் சொல்றான், ஒரு ரூம்ல ஒரு ஃபேமிலி தங்கி இருக்கு, 1000 வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அவன் அப்படியே தட்டில் தூக்கி கொண்டு வச்சுட்டு அப்படியே நின்றானா, 10 ரூபா கொடுக்குறானா. அவன் அழுதுட்டு சொல்றான், சார் 1000 ரூபாய்க்கு அவங்க ஆர்டர் பண்ணாங்க, எல்லாத்தையும் மட்டன், சிக்கன், இறை எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் வறுத்து அழகாக கொண்டு கொடுத்தேன், 10 ரூபா கொடுக்குறான். வேணாம் சார், நீங்களே வச்சுக்க. பணம் பெரியனா இருக்கிறான் பாருங்க, சாப்பாடு சப்ளை பண்றானே அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குவான், ஒரு 100 ரூபாய் கொடுக்குவான். அவனை எப்படி பார்க்கறான்? இவன் பட்ல இவன் நமக்கு சோறு கொடுக்குறவன், அவ்வளவுதான் சீப்பா பார்க்கறான் பாருங்க. 10 ரூபாய் எனக்கு வேணாம் சார், நீங்களே வச்சுங்க, எனக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா. அப்போ சர்வெண்ட்டை எவ்வளவு சீப்பா பார்க்கறான் பாருங்க பணக்காரன். ஏழைகளை எப்படி பார்ப்பாங்க, திக்கற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க, நாதிகளை எப்படி பார்ப்பாங்க, திக்கற்ற பிள்ளைகளை பணக்காரர்களை எப்படி பார்க்கறாங்க, சீப்பரை போல பார்க்கறாங்க. வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, துயரமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, கவலையா இருக்குது. செபிப்போங்க, அவ்வளவுதான். செபிப்போம், அவர்களை நினைப்போம், கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம். நிச்சயமாய் உங்களையும் அவரையும் நம்மளையும் தேவன் ஆசீர்வதிப்பான். ஒரு வசனம் தான் நம்ம சொல்ல போறேன். மத்திய சுவிசேஷம் இயேசு சொல்றாரு பாருங்க, மத்திய சுவிசேஷம் 6:20-21. மத்திய சுவிசேஷம் இயேசு சொல்றாரு, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்பிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தெளிவா சொல்றாரு, பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க நம்ம இருதயம் இருக்கும். வேற அடுத்தது 22 சொல்றாரு பாரு, கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது, ஒரு கண் தெளிவா இருந்தா ஒரு சரீரம் முழு எப்படி இருக்கும்? நம்ம கண்ணு தெளிவா வச்சுங்க, நம்ம சரீரம் எப்படி இருக்கும்? வெரி வெரி கிளீன், அழகா இருக்கும். அழகா ஓடுவோம், முடியாதுவோம், பாடுவோம், சிரிப்போம், தூங்குவோம், எழுந்திருப்போம். ஆனா நம்ம கண்ணுல இருளா இருந்தா நம்ம சரீரம் தான் எப்படி இருக்குது? இருளா. ஒண்ணுமே தெரிய, உலகமே இருளா. பாவத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 19:21. 19:21 நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பூமியில நம்ம நிம்மதியா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று பின்பற்றி வா. சொன்னார், ஹெல்ப் பண்ணு, ஹெல்பிங்கதான். பசினவனுக்கு சோறு கொடு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனை ஆட்டி தேட்டி அவனுக்கு முதல்ல அவன் பசியை தீரு, அவன் குறைவை நிறைவாக்கு, அப்புறம் என்னை பின்பற்றி வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்.
அவ ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிறைகளினாலே உன்னை என்ன பண்ணுவாரா? மூடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிச்சையும் அவர் உன்னை சிறைகளினாலே மூடுவார். கவலைப்படாதீங்க, சிறைகளினாலே மூடுவார். அவர் சக்தி உனக்கு பரிச்சை, உன்னை பாதுகாக்கும். உனக்கு ரோடா இருப்பாரு, உன் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். இரண்டாவது கேடகமா இருப்பார். எந்த சத்துரு எந்த தீங்கும் அணுகுவதில்லை கத்த சொல்றார். எந்த தீங்கும் எந்த கேடும் அணுகாதுங்க. விசுவாசமா மகளே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப சங்கீதம் 191:4 என்ன சொல்லுது? அவர் தமது சிறகுகளினாலே, சகோதரியே, சகோதரனே, உன் குடும்பத்தை ஒன்றையும் உன் ஃபேமிலியும் அவர் மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே உனக்கு என்ன இருக்குது? அடைக்கலமா இருப்பது. சட்டைகளின் கீழே உனக்கு என்ன இருக்கிறது? அடைக்கலம், பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், சௌக்கியம், சுகம், சமாதானம் இருக்கு அவர் சட்டையின் கீழே. இல்லையா? அப்படிதானே? அடைக்கலம் புகழ்வாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இந்த 4வது வசனம் உன் வாழ்க்கையில உன்னை மூடுகிறதாய், உன்னை பாதுகாக்கிறதாய், உன்னை பராமரிக்கிறதாய் இருக்கிறது. ஆனாலும் கடைசி காலம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, நாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, உலகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் தெரியாது. வரப்போகிற இரவு தூங்க முடியுமான்னு தெரியல. வரப்போகிற பகல் வெளியே போக முடியுமான்னு தெரியல. 3 வேளை சாப்பிட முடியுமான்னு தெரியல. மற்றவர்களோடு சிரிச்சு அன்போடு பாட முடியுமான்னு தெரியல. வேற வசனம் சொல்லுது, ஜாக்கிரதையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் முகத்தை தேடுங்க, அவர் நோக்கி பாருங்க, இடைவிடாம அவரை நம்பி இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. விருப்பமானால் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருங்க. நிச்சயமாக தேவன் உங்களையும் உலகத்தையும் அவரை தேடுகிற தேடாதவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம்.